படம் 49க்கு பல பேர் போட்டி போட்டு இருக்காங்க. 49 எப்படின்னாலும் இன்னும் ஒரு 2 வாரங்கள்ல யார் தயாரிப்பாளர் தெரிஞ்சிடும். பட் 50வது படம் பெரிய படமா இருக்கணும்ன்றதுனால பெரிய பட்ஜெட் செலவு பண்ணக்கூடிய தயாரிப்பாளர் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இங்கு உள்ள தயாரிப்பாளர்கள் பல பேரும் அந்த மெகா பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் தயக்கம் சுணக்கமும் காட்டுவதனால வெளிநாட்டுல இருந்து யாரையாவது கொண்டு வரலாமா, இல்ல வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வரலாமான்னு பேசிட்டு இருக்கும்போது அவர்களுக்கு கிடைத்த ஸ்கோப் என்ன அப்படின்னு சொன்னா, துபாயில இருக்கிற பிரபல தொழிலதிபர் ஒருத்தர், அவர் ஆல்ரெடி பட தயாரிப்புல இருக்காரு. ஏற்கனவே ஒரு படம் தயாரிச்சிருக்காரு. சாந்தனு தயாரிப்புல, சாந்தனுடைய நடிப்புல வந்து ஒரு படம் ராவணக்கோட்டம்னு ஒரு படம் வந்து விக்ரமசுகுமார் இயக்கத்துல வெளிவந்த படம். அந்த படத்தை வந்து தயாரிச்சது வந்து கண்ணன் ரவின்னு சொல்லி திட்டக்குடி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவரு துபாயில பல தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்டயும் பேசியிருக்காங்களாம். சிம்பு ஒரு முறை அவரை போய் சந்தித்ததாக சொல்லப்படுது. அதாவது இந்த தக்லைஃப் ஷூட்டிங் நேரத்துல சின்ன கேப் கிடைச்சப்ப இவர் வந்து துபாய்க்கு போயிட்டு கண்ணன் ரவி அவர்களை மீட் பண்ணி பேசிட்டு வந்ததா சொல்லப்படுது.